வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பெங்களூருவில் இளம்பெண்ணை 17 முறை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த கம்ப்யூட்டர் என்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமண பந்தத்தை மீறிய உறவால் நிகழ்ந்த விபரீதத்தின் பகீர் பின்னணி என்ன? கோயில் விழாவில் ஏற்பட்ட நட்பு திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியதால் 2 குழந்தைகளுக்கு தாயானவர் தனது உயிரை பறிகொடுத்துள்ளார். ரகசிய காதலை கைவிட மறுத்த இளைஞர் யமனாக மாறிவிட்டார். நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கெங்கேரி பகுதியைச் சேர்ந்த தம்பதி தசேகவுடா மற்றும் ஹரிணி. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளன. அண்மையில் நடைபெற்ற உள்ளூர் கோயில் திருவிழாவில் 36 வயதான ஹரிணிக்கு 25 வயதான யஷஸ் என்ற இளைஞருடன் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. முதல் அறிமுகத்திலேயே செல்போன் எண்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். பின்னர் மணிக்கணக்கில் உரையாடும் அளவிற்கு இவர்களுடைய நட்பு மாறியிருக்கிறது. நாளடைவில் இந்த நட்பு முறை தவறிய உறவாகவும் மாறியுள்ளது. இதை அடுத்து இருவரும் அடிக்கடி ஜோடியாக ஊர் சுற்றவும் தொடங்கி இருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த தசேகவுடா அவரை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார். அப்போது மனைவியின் ரகசிய காதல் அம்பலமானதால் அவரை கண்டித்து செல்போனையும் பறித்திருக்கிறார். பின்னர் தன்னுடைய தவறை உணர்ந்த ஹரிணி ரகசிய காதலை கைவிட்டுவிட்டு யஷஸ்வுடன் பேசுவதையும் பழகுவதையும் நிறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில்தான் பெங்களூருவில் ஹெங்கேரி அருகே பூர்ண பிரஜா ஹோட்டலில் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தியதில் அவருடைய பெயர் ஹரிணி என்றும் அவருடன் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருந்தவர் யஷஸ் என்பதும் தெரிய வந்தது. இதை அடுத்து யஷஸை பிடித்து போலீசார் விசாரித்ததில் திடுக்கிடும் பல்வேறு தகவல்களும் வெளியாகி உள்ளன. கணினி பொறியாளரான யஷஸுக்கு ஹரிணியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருக்கமாக பழங்கியதும் பலமுறை ஹோட்டலில் அறை எடுத்து தனிமையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் தன்னுடனான உறவை ஹரிணி திடீரென முறித்து கொண்டதால் அவர் மீது அந்த இளைஞர் கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார். ஒரு வழியாக ஹரிணியை தொடர்பு கொண்ட யஷஸ், கடைசியாக உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும், அதன் பிறகு உன்னை நான் தொந்தரவு செய்யவே மாட்டேன் என கூறியிருக்கிறார். அவர் சொன்னதை நம்பிய ஹரிணியும் அவர் அழைத்த ஹோட்டலுக்கும் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு வைத்து தொடர்ந்து தன்னுடன் இருக்க வேண்டும் என யஷஸ் ஹரிணியை வற்புறுத்தி இருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் யஷஸ் ஏற்கனவே தான் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து ஹரிணியை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார். 17 முறை கத்தியால் குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ஹரிணி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அறையை அடைத்துவிட்டு யஷஸ் தப்பி ஓடிவிட்டார். நீண்ட நேரமாக அறையின் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் ஹோட்டல் ஊழியர்கள் திறந்து பார்த்திருக்கின்றனர். அப்போதுதான் ஹரிணி சடலமாக கடந்ததைக் கண்டு அவர்களும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர் யஷஸை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரகசிய காதலை கைவிட்ட பெண்ணை கணினி பொறியாளர் 17 முறை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கும் சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.